ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யும் ஜாதக அமைப்பு. இப்போ நிறைய பேர் இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய கேட்குறாங்க. இது மாதிரியான சந்தேகங்களுக்காக இப்போ ஒரு ஜாதகத்தில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஒரு ஜாதகரே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த ஜாதகரோட ஜாதக அமைப்பு, கிரக அமைப்பு எப்படி இருக்கும், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யணுன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி அமைப்பு இருக்கும், அதே போல் நான் சொல்லக்கூடிய இந்த கிரக அமைப்பு இருக்கிறவங்க வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தால் கூட ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை அவங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது அவங்க செஞ்சுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸோட தொடர்பு எப்படியாவது ஏற்பட்டுரும். யாராவது நண்பர்கள் மூலமாக அல்லது ஏதோ இவங்களே முயற்சி எடுத்து அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்கும். இப்போ நான் இந்த பதிவில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு செய்யக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கும், அதுக்கான கிரக அமைப்பு எப்படி இருக்குங்கிறதான் சொல்லியிருக்கேன். ஆனால் அந்த பிஸ்னஸில் நல்லா பணம் சம்பாதிக்கிறது, பெரிய அளவில் புகழ் பெறுறது, சொத்து சேர்க்கறது, இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த பதிவில் சொல்லலை. ஏன்னா இதில் பிஸ்னஸ்ஸு செய்வாங்களாங்கிறத நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒருத்தருடைய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செஞ்சு அதில் மிகப்பெரிய வருமானத்தை அடைகிறது, நிறைய சொத்து சேர்றது, பணக்காரர் ஆகும் யோகம், இதெல்லாம் அவங்க தனஸ்தானத்தையே பார்க்கணும். அவங்க ஜாதக அமைப்பு பார்த்தா தான் அந்த ஜாதகருக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும், நிறைய பணம் சேரும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இப்போ இந்த பதிவில் நான் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ பொதுவாக ரியல் எஸ்டேட்னால் என்ன, நம்ம நிலத்தை தான் சொல்லுவோம். நிலம், வீடுனா கூட அது நிலத்தில் தானே இருக்குது. அதனால் நிலம் அப்படிங்கிறதுலே செவ்வாயை தான் நம்ம எடுத்துக்கணும். பூமிக்கு நம்ம பூமிக்காரகனாக சொல்லக்கூடியது செவ்வாயை சொல்கிறோம். அதே போல் காலி இடத்துக்கு புதனை சொல்கிறோம். இந்த பதிவில் நான் புதனுக்கு சில காரகங்களும் சொல்லியிருக்கேன், புதனுக்கும் வரும். ஆனால் செவ்வாய் நிலத்துக்கு காரகனாக இருக்கிறதுனால பெரும்பாலும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் உள்ளவங்களுக்கு செவ்வாய் தொடர்பு நல்லா இருக்கணும். அது எந்த மாதிரி தொடர்பு அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ செவ்வாய் ஒருத்தருக்கு மேசத்தில் இருக்கணும், அதுக்கடுத்து கடகத்தில் இருக்கணும், அதுக்கடுத்து விருச்சிகத்தில் இருக்கணும், அதுக்கடுத்து மகரத்தில். நான் சொல்லக்கூடிய இடம் பாருங்கள், மேசம், கடகம், விருச்சிகம், மகரம். இந்த இடங்களில் செவ்வாய் இருந்தால் அவங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே போல் எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாருன்னா அவங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா கிரக காரகம் அப்படின்னு எடுத்துக்கும்போது புதனும் ராகும் வருவாங்க. இது ஏன்னா இப்போ நிலங்கிறத நம்ம செவ்வாய்னு சொல்கிறோம், நிலங்கிறது செவ்வாய் அப்படின்னு வந்துடுச்சு. ஆனால் அதுவே பிஸ்னஸாக ஆகும்போது புதனும் ராகுவும் வந்துடுவாங்க. ஏன்னா புதன்கிறது ஒரு மீடியேட்டர், பிஸ்னஸ் அப்படிங்கிறது புதன் தான். ராகுங்கிறது அந்த பேச்சு. ஏன்னா மீடியேட் தொழிலில் இருக்கிறவங்க வாய்ப்பேச்சு பேசுவாங்க, ஏன்னா மார்க்கெட்டிங் பண்ணணும். இதுக்கு குரு தானே. எப்படி ராகுவை சொல்கிறீங்க அப்படின்னா, குரு ஒரு சில விஷயங்களுக்கு தான் அவர் வாக்கு தொழிலுக்கு வருவார். ஆனால் ராகு எல்லா வேலையும் செய்வார். ராகுங்கையில் எப்படின்னா, நம்ம ராகு எப்படின்னா வாய்ப்பகுதிக்கு சொல்கிறோம். அதனால் வாய்ப்பகுதியில் வெற்றி அடைகிறதுனா அது ராகுவால் தான் முடியும். அதனால தான் ராகுவை ரியல் எஸ்டேட் தொழிலில் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும்.
இந்த கிரக காரகமாக இருக்கக்கூடிய புதனும் ராகும் எப்படின்னா, வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல புதனோ அல்லது ராகுவோ இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு ரியல் எஸ்டேட் தொழில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா, இதில் லக்னமாக நம்ம பார்க்குறது 2 லக்னத்தை சிறப்பாக எடுத்துக்கலாம். என்ன லக்னம் அப்படின்னா ரிஷப லக்னம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னம். இந்த ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் இடமாக வர்றது புதனுடைய வீடான மிதுனம். இது ரியல் எஸ்டேட்டுக்கு மிகப்பெரிய ஒரு சரியான இடமா இருக்கும். அதனால் ரிஷப லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு ரியல் எஸ்டேட் தொழில் செஞ்சால் நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். அதே போல் பெரும்பாலும் ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த தொழில் அமையும். அதே போல் சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல புதனோட வீடாக அமையும். அதே போல் புதன் உச்சம் பெறக்கூடிய இடமாக இருக்கிறதுனால இவங்க ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட வேலையில் ஏதோ ஒரு அந்த கம்பெனியிலையாவது வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அது சம்பந்தமான தொடர்பு வந்து இவங்களுக்கு அதிகமாக வரும் இந்த சிம்ம லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா ராசின்னு எடுத்துக்கிட்டால் கன்னி ராசி. ஏன் வந்து கன்னி ராசி வந்து ரியல் எஸ்டேட் தொழிலுக்கு வருது அப்படின்னா, அந்த கன்னி ராசியில் வந்து பார்த்திங்கன்னா அது நில ராசியிலேயே வந்து ஒரு நல்ல ரியல் எஸ்டேட்டுக்கு தொழிலாக அமைகிற ஒரு இடமா அமையும். ஏன்னா அது காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான சந்திரன் வந்து அந்த ரியல் எஸ்டேட்டுங்கிறது ஒரு தொழிலாக செய்கிறவங்களுக்கு வேலைன்னு சொல்லக்கூடியது கன்னி ராசி தான். அந்த இடத்துல சந்திரன் போய் இருக்கும்போது அந்த கன்னி ராசிக்காரங்க நிறைய ரியல் எஸ்டேட் தொழில் சம்மந்தமாகவே இருப்பாங்க. அங்கே வேலை பார்ப்பாங்க, இல்லைன்னா அவங்களே அந்த வேலையை செஞ்சிகிட்ருப்பாங்க. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிறந்த நாள்னு பார்க்கும்போது உங்களுடைய பர்த் டேட்டை நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா மொத்த தொகையில் எல்லாத்தையும் கூட்டினா கடைசியில் ஒரே டிஜிட்டாக பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் 4 அல்லது 5 இப்படி வந்தால் 4ங்கிறது ராகுவோட நம்பரு, 5ங்கிறது புதனோட நம்பரு. இந்த 2ல் எந்த நம்பர் வந்தாலும் அவங்களும் ரியல் எஸ்டேட் தொழிலில் இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு 12/5/1994 இந்த தேதியில் பிறந்தவருக்கு மொத்தமாக அந்த 12/5/1994 கூட்டுனா 31 வரும். 31 ஒரு டிஜிட்டாக மாற்றினா 4ன்னு வந்துடும். இவருக்கு ரியல் எஸ்டேட் தொழில் சிறப்பாக வரும். அவர் அதோட தொடர்பு கொள்வார். அதே போல் இன்னொரு தேதி 12/6/1994 பிறந்தவருக்கு இந்த மொத்த தேதி, பிறந்த தேதி, மாதம், வருஷம் எல்லாத்தையும் கூட்டினோம்னா 32 வரும். இந்த 32 ஒரே டிஜிட்டாக மாற்றினா 5 வரும். இப்போ இவருக்கும் ரியல் எஸ்டேட் தொழிலில் தொடர்பு வந்துடும். எந்த வகையிலையாவது இவர் வந்து ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். இதுக்கு அடுத்து இந்த மாதிரி 4, 5 தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு ரியல் எஸ்டேட் தொழில் வரும். இதே போல் இன்னொரு சிறப்பு செய்தியாக இதில் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தர் குடியிருக்கிற வீட்டு நம்பரு 4ஆம் நம்பரோ அல்லது 5ஆம் நம்பரோ அவருக்கு அமைஞ்சிருந்ததுன்னா அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கும் இந்த ரியல் எஸ்டேட் தொழில் சம்மந்தமாக வந்துடும். நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். சில பேருக்கு எனக்கு இல்லை, வரல, தொடர்பே இல்லைம்பாங்க. ஆனால் அந்த தொடர்பு வரும். 4 அல்லது 5 இந்த மாதிரி வீட்டு எண் நம்பர் வருது, வந்தால் அந்த மாதிரியும் இருக்கும். இது போல் நம்ம நிறைய நம்பர் கண்டுபிடிக்கிறோம். வண்டி நம்பரு, கார் நம்பரு, அதே போல் மொபைல் நம்பரு, ஆதார் நம்பரு, இதெல்லாம் கூட்டி 4, 5 வந்தாலே அவங்களுக்கு ரியல் எஸ்டேட் தொடர்பு எப்படியாவது வரும். இதுக்கடுத்து ஒருத்தர் பிறந்த லக்ன புள்ளின்னு இருக்கும். லக்ன புள்ளி எந்த நட்சத்திரத்தில் நிற்குதோ அந்த நட்சத்திரத்து வழியாகவும் அவங்களுக்கு ரியல் எஸ்டேட் தொழில் வரும்.
ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் லக்ன புள்ளியாக எது எது இருக்கும் அப்படின்னா, ஒருத்தர் கடக லக்னத்தில் பிறந்து லக்ன புள்ளி ஆயில்யமாக இருந்தால் அவருக்கு ரியல் எஸ்டேட் தொழில், ரியல் எஸ்டேட் சம்மந்தமான தொடர்பு எப்படியாவது வந்துடும். அதே போல் ஒருத்தர் விருச்சிக லக்னத்தில் பிறந்து கேட்டை நட்சத்திரமாக இருந்துச்சுன்னா அவரும் ரியல் எஸ்டேட் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்துடுவார். பூமி சம்மந்தமான தொழில் செய்யாமல் அவரால் இருக்கவே முடியாது. இதுக்கடுத்து மீன லக்னத்தில் பிறந்து ரேவதி லக்ன புள்ளியாக அமைஞ்சிட்டா அவரும் ரியல் எஸ்டேட் தொழிலில் வந்துடுவார். ரியல் எஸ்டேட் தொழில் அவரால் செய்ய முடியும். அவருக்கு அந்த அமைப்பு அவரை தேடி வரும். இதுக்கடுத்து திருவாதிரை நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரம் மிதுன லக்னத்தில் இருக்கும். இந்த மிதுன லக்னத்தில் பிறந்து திருவாதிரை லக்ன புள்ளியாக இருந்தால் அவங்களும் இந்த ரியல் எஸ்டேட் தொழிலில், பூமி சம்மந்தப்பட்ட தொழிலில் ஈடுபாடு இருக்கும். அதே போல் துலாம் லக்னத்தில் பிறந்து சுவாதி நட்சத்திரம் லக்னம் புள்ளியாக இருந்தால் அவங்களும் இந்த ரியல் எஸ்டேட் தொழிலில் வந்துடுவாங்க. இதுக்கு அடுத்து கும்ப லக்னத்தில் பிறந்து சதயம் லக்ன புள்ளியாக அமைஞ்சிட்டா அவங்களுக்கும் ரியல் எஸ்டேட் தொழில் பிஸ்னஸ் நல்லா வரும். அதே போல் அதில் சம்பந்தப்பட்டுருவாங்க. இது மாதிரி நான் இப்போ இந்த பதிவில் சொல்லியிருக்கிற கிரக அமைப்பு, நட்சத்திர அமைப்பு, அதே போல் பிறந்த ராசி, அதே போல் இந்த நம்பர் 4, 5 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நம்பரோட தொடர்பு, இதெல்லாம் இருந்தால் நிச்சயமாக இவங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இவங்களுக்கு எப்படியாவது தொடர்பு வந்துடும். இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிற இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.